Welcome back, guys. So, இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது இஸ் அபவுட் வெர்ச்சுவல் வயர் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ இந்த டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வி இன்சைடு, ஓகேவா? ஸோ வி இன்சைடுன்னு சொல்லி ஒரு ஜோன் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வி அவுட் சைடு சொல்லி ஒரு ஜோன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ Palo Alto ஃபயர்வாலை நம்ம வெர்ச்சுவல் வயர் கான்ஃபிகரேஷன் மூலமாக இது ரெண்டுத்துக்கும் நம்ம கனெக்டிவிட்டி கொடுக்க போகிறோம். ஸோ வெர்ச்சுவல் வயர்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா உங்களோட டிவைஸில் ரெண்டு இன்டர்ஃபேஸை அப்படியே உங்களுக்கு கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இடையில ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான் இது ஆக்ட் ஆகும். ஓகேவா? கனெக்டிவிட்டி மட்டும் ஜஸ்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் வித் பேசிக் கான்ஃபிகரேஷன், அவ்வளோதான். ஸோ ரெண்டு போர்ட்ஸை மட்டும் தான் உங்கள் வெர்ச்சுவல் வயராக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் மல்டிபிள் போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. ரெண்டு வயரை வச்சு உங்களோட பேசிக் கனெக்டிவிட்டி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதோட மேனேஜ்மெண்ட் இதுக்குள்ளே நான் போயிடுறேன். ஸோ ஸோ இப்போ இந்த டிவைஸோட மேனேஜ்மெண்ட் போர்ட்டுக்குள்ள நான் வந்துட்டேன். மேனேஜ்மெண்ட் போர்ட் மூலமாக நான் Palo Alto ஃபயர்வாலுக்குள்ள வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த Palo Alto ஃபயர்வாலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிசிஸில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா வெறும் நான் Ethernet 1/1 இன்டர்நெட்டோட கனெக்டாக இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் கான்ஃபிகரேஷன் இருக்குது, வேறு எந்த கான்ஃபிகரேஷனும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த டோபாலஜி படி Ethernet 1/2 1/3 தான் நம்ம வெர்ச்சுவல் வயராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம அந்த ரெண்டு இன்டர்ஃபேஸையும் நம்ம வெர்ச்சுவல் வயராக மாற்றிக்கிறோம். ஓகே, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு செக்யூரிட்டி ஜோன் வேணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் இங்கே இப்போ நான் செக்யூரிட்டி ஜோனை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். செக்யூரிட்டி ஜோன் வந்து வி இன்சைட். ஓகே, அதே மாதிரி Ethernet 1/3ங்கிற இன்டர்ஃபேஸில் வந்துட்டேன். ஸோ இதையும் ஒரு வெர்ச்சுவல் வயர் இன்டர்ஃபேஸாக மாற்றிட்டு இதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஜோன் கொடுக்குறேன். வி அவுட் சைட். ஓகே, ஸோ இது வேறு செக்யூரிட்டி ஜோனாகவே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு தெரியும் வேறு செக்யூரிட்டி ஜோனாக இருந்தால் பாலிசி மூலமாக தான், பாலிசி இல்லைன்னா டிராஃபிக் ஃபார்வர்ட் ஆகாது, பாலிசி இருந்தால் தான் டிராஃபிக் ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, நீங்கள் சேம் செக்யூரிட்டி ஜோனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்க்கும் நான் வந்து வெர்ச்சுவல் வயருங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் டைப்பை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வெர்ச்சுவல் வயருக்கு போய் வெர்ச்சுவல் வயரில் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இங்கே நான் வந்து ஏதாச்சும் ஒரு நேம் நான் ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டு எந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் வெர்ச்சுவல் வயராக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறேன். Ethernet 1/2 1/3. ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸும் ஒரு பண்டில் மாதிரி, ஓகே, இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு பண்டில் ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் VLAN வந்து எந்த VLAN அலோவ் பண்ணணுமோ அதை நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம வெர்ச்சுவல் வயரோட கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நம்ம இன்டர்ஃபேஸில் போய் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண இந்த VWireங்கிற ஒரு வெர்ச்சுவல் வயரோட பண்டில் இங்கே நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா பாலிசி எழுதணும். ஏன்னா இது ரெண்டுமே வேறு ஜோன்ஸ். சேம் ஜோனாக தான் நமக்கு பாலிசி தேவைப்படாது. ஏன்னா பை டிஃபால்ட்டாக சேம் ஜோனுங்கிறது ஃபார்வர்ட் ஆயிரும். பட் டிஃப்ரெண்ட் ஜோன்னா கண்டிப்பாக பாலிசி எழுத வேண்டியது. ஸோ இப்போ நான் பாலிசி எழுதுறேன். ஸோ பாலிசி வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பாலிசி நான் போட்டுட்டேன். சோர்ஸ் ஜோன் வந்து வி இன்சைட்லேருந்து வி அவுட் சைட். ஓகே, ஸோ பாலிசி எழுதியாச்சு. இப்போ நான் கான்ஃபிகரேஷனை கமிட் பண்ணிடுறேன். ஸோ இது மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா Palo Alto பொறுத்த வரைக்கும் ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டட். சுவிட்சில் போய் நம்ம கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும். 0/0ங்கிறது ட்ரங்க் போர்ட்டாக இருக்கணும். 0/1 வந்து VLAN 10 அலோவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷனும் இருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் ஸ்விட்ச் 2க்கு போயிடுறேன். ஸ்விட்ச் 2னா இந்த அவுட் சைட் ஸ்விட்ச். ஸோ இந்த ஸ்விட்சில் போய் பார்த்தா 0/0ங்கிற இன்டர்ஃபேஸ் ட்ரங்காகவும் 0/1ங்கிறது VLAN 10 அலோவ் ஆயிருக்கணும். ஏன்னா ரெண்டு எண்டுமே உங்களுக்கு சேம் சப்நெட்டில் தான் உங்களுக்கு வெர்ச்சுவல் வயருங்கிறது ஒர்க் ஆகும் எப்பயுமே. ஓகே, VLAN 10ங்கிறது இங்கேயும் அலோவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன் வைஸ் கம்ப்ளீட்டட். இப்போ இந்த இன்டர்ஃபேஸோட ஐபி என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்குவோம்.
ஸோ 10.1.1 பெண்டிங்கிற ஐபியில் இருக்குது நம்மளோட அவுட் சைட் வி அவுட் சைடோட ஐபி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருந்து அந்த ஐபியை பிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ரீச்சபிலிட்டி கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் வெர்ச்சுவல் லேயரோட ஒன் ஆஃப் த கான்செப்ட். இப்போ வேறு வேறு ஜோனுங்கிறதுனால இப்போ நம்ம பாலிசி எழுதியிருக்கோம். அதே இப்போ சேம் ஜோனாக இருந்தால் நம்மளுக்கு பாலிசி தேவையா?